இன்றைக்குள்ள காலகட்டங்கள்ல தாவேக்காங்கிறது பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு பெரிய இயக்கமா உருவாயிட்டு வருது. இதுவரைக்கும் தேர்தல்ல எந்த ஒரு விதத்திலயுமே அவங்க நிரூபிக்கப்படாத ஒரு வாக்கு வங்கி இருக்குங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கிங்கிறது இன்றைய பொறுத்தவரைக்கும் திமுக மீது வந்து மிகப்பெரிய ஒரு பலம் இருந்து கொண்டிருக்குது. நீங்க குறிப்பிட்டு சொல்லும்போது திமுகங்கிறது யானை பலத்தோட பார்க்கப்படுது இன்றைக்கு. நேற்று கூட மத்திய உளவுத்துறை வந்து ஒரு அறிக்கை ரிப்போர்ட் குடுத்திருக்காங்க. திமுகவுக்கு வந்து 90 தொகுதிகள் வந்து வின் பண்ண வாய்ப்பு இருக்கும். அதுக்கு அடுத்த இடத்துல தாவேக்கா இருக்குங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கையில, திமுக உங்களை அதாவது நீங்க திமுகலருந்து வெளிய வரக்கூடிய காரணம், அல்ல உங்கள அவங்க வந்து நான் திமுகவில் சேரல நீங்க திமுக சேரல. அது ஆ. கண்டிப்பா தெரியும். ஆனா திமுக பேச்சாளரா அங்க பார்க்கப்பட்டது. ஆமா. திமுக கடைசியா மேடைக்கு கூட போனேன். பாசறை இயக்கத்துல கூட நீங்க பேசினேன். பேசியிருந்தீங்க. துணை முதல்வர் உதயநிதி அவர்களுடைய பிறந்தநாள் விழாவுல கூட கடைசியா பேசினேன். கலந்துக்கிட்டீங்க. எதனால இந்த புறக்கணிப்புனா, இதனால வந்து நீங்க வெளிய வந்ததுக்கு உண்டான காரணம்? குமுதம் இணையதளத்துல டெல்லி உச்சநீதிமன்றம் கரூர் துயரத்திற்கு சிபிஐ என்கொயரிக்கு உத்தரவிட்டார்கள். அடுத்த நிமிடத்தில் இந்த குமுதம் இணையதளத்துல அலைபேசியிலே கேட்டாங்க, இது எப்படி பார்க்குறீங்கன்னு. நான் இது தாவேக்காவிற்கு கிடைத்த வெற்றி. கையிறு நிலையில் கைவிடப்பட்டு விட்டோமோ என்கிற மனநிலையில் கை பிசைந்து கண்ணீருடன் இருக்கின்ற தாவேக்கா அடுத்த அடியை எப்படி எடுத்து வைப்பதென்று அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது அடுத்த அடியை எடுத்து வைப்பதற்கு உச்சநீதிமன்றம் ஒரு வாசலை திறந்து வைத்திருக்கிறது அப்படின்னு சொன்னார். உடனே அறிவாலயத்திலிருந்து என்ன துனி மாறுதேன்னு சொன்னாங்க. நான் துனி ஒன்றும் மாறல. வேப்பங்காய் கசக்கும், நெல்லிக்காய் துவர்க்கும், பாகற்காயும் கசக்கும். எப்படி உண்மையோ அது மாதிரி ஒரு உண்மையை சொன்னேன். இதுல எந்த உள்நோக்கமும் இல்லைன்னு சொன்னேன். அன்றைக்கே கும்பகோணம் தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் அன்பழகன், குடந்தை தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர், ஆன முதலில் அதிகத்தை கட்சிக்காக செலவழிக்கிற ஒரு கொடை உள்ளம் கொண்ட பெருமகன், ஒரு பண்பாட்டு பெட்டகம். அவர் என்னிடத்துல 4 தேதி பெற்றிருந்தார். அந்த தேதியை ரத்து செய்ய சொல்லிட்டாங்க.